Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்ட டாபிக் தான் லெசனாக பார்க்க போகிறோம். அதாவது வாஸ் வெர்சஸ் ஹேடுக்குள்ள டிஃப்ரென்சஸ் அண்ட் சிமிலாரிட்டிஸ் சொல்லுங்கள் அண்ட் அதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்வஸ்ட் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற டாப்பிக்கை வந்து நான் லெசனாக மேக் பண்ணி அதில் ஆட் பண்ண போகிறேன். திஸ் இஸ் லெசன் 1 ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்வஸ்ட். ஸோ நீங்களும் உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் நான் வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லெட் மீ நோ இந்த காமெண்ட்ஸ். கண்டிப்பாக அதில் வீடியோ மேக் பண்ணி இந்த பிளேலிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணுறேன். ஆல்ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி பிளேலிஸ்ட் சீக்ரெட் ஃபார்முலாஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அதுக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி இதுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நவ் லெட்ஸ் பிகின் டுடேஸ் லெசன். ஃபர்ஸ்ட் வாஸ் வெர்சஸ் ஹேட்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டுமே பாஸ்ட்டில் யூஸ் பண்ணுறது. ஓகே, வித்தவுட் வேர்பும் யூஸ் பண்ணலாம், வித் வேர்பும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் வித்தவுட் வேர்ப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வித்தவுட் வேர்ப் அப்படின்னா ஆக்ஷன் வேர்பை நான் மீன் பண்ணுறேன். ஓகே, செய்யக்கூடிய செயல்கள் இல்லாமல் நம்ம வாஸ் ஹேடை யூஸ் பண்ணும்போது வாஸை வந்து ஐ, ஹீ, ஷீ, இட் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹேடை வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ் ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீட் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ வாஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹேடுனா எனக்கு இருந்தது, நான் வச்சுருந்தேன் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக வாஸை வந்து எந்த கேள்விகளுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா என்னவா, வாட், எங்கே, வேர், எப்படி, ஹவ், இந்த 3 கேள்விகளுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பொதுவாக இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுற வேர்டு வந்து அட்ஜெக்டிவாக இல்லை அட்வர்பாக இருக்கும். ஸோ ஒரு அட்வர்ப் இல்லைனா அட்ஜெக்டிவை வந்து பாஸ்ட்டில் நம்ம சொல்லும்போது அதுக்கு வாஸ் யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். ஓகே, நான் என்னவா இருந்தேன், நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன், ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட். நான் சென்னையில் இருந்தேன், எங்கே இருந்தேன், சென்னையில் இருந்தேன், ஐ வாஸ் இன் சென்னை. நான் எப்படி இருந்தேன், நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன், ஐ வாஸ் டயர்ட். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு வாஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஹேட் பார்த்தீங்கன்னா இறந்த கால உடைமை, அதாவது பாஸ்ட் பொசிஷன். தட் இஸ் பாஸ்ட்டில் நம்மக்கிட்ட ஒரு நவுன், ஓகே, பர்சன், பிளேஸ் இல்லை திங் இருந்ததுன்னு சொல்லும்போது நம்ம ஹேட் யூஸ் பண்ணோம். என்கிட்ட ஒரு பென் இருந்துச்சு, ஐ ஹேட் அ பென். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஐ ஹேட் மெனி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை தான் வாஸ் அண்ட் ஹேடோட எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஐ வாஸ் அ கார். நான் ஒரு காராக இருந்தேன் இப்படி நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா. இதுவே ஐ ஹேட் அ கார் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கார் இருந்தது, நான் கார் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ நான் வச்சுருந்தேன்னு சொல்லும் போது ஐ ஹேட் தான் யூஸ் பண்ணோம். நான் என்னவா இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம வாஸ் யூஸ் பண்ணோம். இப்போ இதுவே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ வாஸ் டயர்டு. நான் சோர்வாக இருந்தேன். நான் எப்படி இருந்தேன், நான் சோர்வாக இருந்தேன். கரெக்டுங்களா. ஸோ ஹவுன்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறதுனால பாஸ்ட்டில் ஆன்சர் பண்ணுறதுனால ஐ வாஸ் டயர்ட்னு சொல்லியிருக்கோம். ஐ ஹேட் டயர்ட்னு நம்ம சொல்ல மாட்டோம். எனக்கு சோர்வு இருந்தது, நான் சோர்வு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா. ஸோ நான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது தான் ஹேடும், நான் என்னவா இருந்தேன் எப்படி இருந்தேன்னு சொல்லும் போது வாஸும் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் அட் தி ஆஃபீஸ். ஐ ஹேட் அன் ஆஃபீஸ். ஓகே, ஸோ இங்கே யூஸ் பண்ணுற ப்ரெப்போசிஷன்ஸ்னால இந்த அர்த்தம் வந்து சேஞ்ச் ஆகும். பாருங்கள், ஐ வாஸ் அட் தி ஆஃபீஸ்னால் நான் ஆஃபீஸில் இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஆஃபீஸ்லன்னு சொல்லும் போது நம்ம அட் தி ஆஃபீஸ் யூஸ் பண்ணோம். ஐ ஹேட் அன் ஆஃபீஸ்னால் என்ன அர்த்தம், ஹேட் யூஸ் பண்ணவே நான் வச்சுருந்தேன் அர்த்தம் இல்லையா. ஸோ ஐ ஹேட் அன் ஆஃபீஸ்னால் நான் ஆஃபீஸ் வச்சுருந்தேன், இல்லை என்கிட்ட ஒரு ஆஃபீஸ் இருந்தது பட் இப்போ நான் அதை சேல் பண்ணிட்டேன், அந்த மாதிரி அர்த்தம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் அட் தி மீட்டிங் அப்படின்னா நான் மீட்டிங்கில் இருந்தேன். ஐ ஹேட் அ மீட்டிங், எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. கரெக்ட், நான் மீட்டிங்கில் இருந்தேன், ஐ வாஸ் அட் த மீட்டிங். எனக்கு மீட்டிங் இருந்தது, ஹேட் அ மீட்டிங். அடுத்தது, ஐ வாஸ் அ டாக்டர் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி டாக்டராக இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹேட் அ டாக்டர்னா எனக்கு ஒரு டாக்டர் இருந்தார், ஹேட் அ டாக்டர் டு ஹெல்ப் மீ. ஐ ஹேட் அ டாக்டர் ஹூ வாஸ் மை ஃப்ரெண்ட். ஓகே, எனக்கு ஒரு டாக்டராக ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், இல்லைனா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டர் இருந்தார். இப்படி சொல்லும் போது ஐ ஹேட் அ டாக்டர் டு ஹெல்ப் மீ. ஐ வாஸ் அ டாக்டர்னா நான் ஒரு டாக்டராக இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் தனியாக வாஸ்க்கும் தனியாக ஹேட்க்கும் பார்க்கலாம். இட் வாஸ் அமேசிங், அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எப்படி இருந்தது அப்படின்னு பாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இட் வாஸ் அமேசிங். ஓகே, ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட். ஸோ பாஸ்ட்டில் நான் என்னவா இருந்தேன்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட், நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். ஐ வாஸ் அட் அ பார்ட்டி, நான் எங்கே இருந்தேன், நான் பார்ட்டியில் இருந்தேன். ஸோ பாஸ்ட்டில் நான் இருந்தேன்னு சொல்கிறதுக்கு ஐ வாஸ் அட் அ பார்ட்டி. ஓகே, ஸோ இப்போ ஹேட்கான எக்ஸாம்பிள்ஸ், அவனுக்கு வேலை இருந்தது. ஸோ அவனுக்கு ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு நவுன் இருந்தது. ஸோ பொருள் அப்படின்னும் போது ஜஸ்ட் நம்ம டிவி, பென் இந்த மாதிரி பொருள் மட்டும் இல்லை, பர்சன்ஸையும் பிளேசஸையும் தவிர இங்கிலீஷில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம திங்ஸுன்னு தான் ரெஃபர் பண்ணுவோம். ஸோ அவனுக்கு வேலை இருந்ததுன்னு சொல்லும் போது ஹீ ஹேட் ஒர்க். நான் ஒரு பைக் வச்சுருந்தேன். ஸோ நான் ஏதோ ஒரு பொருள் வச்சுருந்தேன் பாஸ்ட்லன்னு சொல்லும் போது ஐ ஹேட் அ பைக். அவளுக்கு ஃபீவர் இருந்தது. ஸோ அவளுக்கு ஏதோ ஒன்று இருந்ததுன்னு நம்ம சொல்கிறோம் பாஸ்ட்டில். ஸோ ஷீ had fever. She had fever. Alright. இப்போ நம்ம was and had பாஸ்ட்டில் வித்தவுட் வேர்ப் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ வாஸ்னா என்ன அர்த்தம், ஹேட்னா என்ன அர்த்தம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ was and had வித் வேர்ப், வித் ஆக்ஷன் வேர்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். வித் வேர்ப் அப்படின்னும் போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயும் ஹேடை வந்து வித் வேர்பில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதாவது
பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னும் போது என்ன ஸ்ட்ரக்சர்? ஐ, ஹீ, ஷீ, இட்டுக்கு வாஸ், verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகேயா, இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம வாஸ் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் ஐவி, யுதே, ஹீ, ஷீ இது எல்லாத்துக்குமே ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி இந்த டென்சஸ் பற்றிலாம் நம்ம வந்து சீக்ரெட் ஃபார்முலாஸ் அப்படின்ற சீரீஸில் நம்ம பார்த்துருக்கோம். மேலே லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அவள் போயிட்டு இருந்தா, அவள் போய்கொண்டே இருந்தாள் அப்படின்னு சொல்லும்போது ஷி வாஸ் கோயிங். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் என்ன? பாஸ்ட்டில் கண்டினியூஸாக நடந்துட்டு இருந்த ஒரு ஆக்ஷன். ஓகே, இதே நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி இந்த வேர்பை சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் அவள் போயிருந்தா, ஷீ ஹேட் கான். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் யூஸ்வலி நம்ம ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன் நடக்கும்போது முதல்ல நடந்த பாஸ்ட் ஆக்ஷனுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். அடுத்த எக்ஸாம்பிள், அவன் கிளம்பி கொண்டு இருந்தான், அதாவது அவன் கிளம்பிட்டு இருந்தான். ஹி வாஸ் லீவிங். இந்த வேர்பையே நம்ம எப்படி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லலாம்? அவன் கிளம்பி இருந்தான், ஹி ஹேட் லெஃப்ட். ஓகே, அடுத்தது, நான் பார்த்துட்டு இருந்தேன், நான் பார்த்து கொண்டு இருந்தேன், ஐ வாஸ் வாட்சிங். இதே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நான் பார்த்திருந்தேன், ஐ ஹேட் வாட்ச்ட். ஸோ இப்போ இது இன்னும் டீட்டெயிலாக இந்த 3 எக்ஸாம்பிள்ஸை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் தனித்தனியாக. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு வாஸ், நீ வரும்போது நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன், ஐ வாஸ் வாட்சிங் டிவி வென் யூ கேம். ஸோ பாஸ்ட்டில் ஒரு டைமில் கண்டினியூஸாக நடந்துட்டு இருந்த ஆக்ஷன். என்ன டைமில்? நீ வரும்போது நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன், நீ வரும்போது நான் ஒரு கண்டினியூஸாக ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு தான் நம்ம வாஸ் யூஸ் பண்ணோம். ஸோ ஐ வாஸ் வாட்சிங் டிவி வென் யூ கேம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே வாஸ் யூஸ் பண்ணும்போது வேர்போடு நம்ம ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்ணணும். அடுத்தது, அவள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தா, ஷி வாஸ் கோயிங் டு த ஆஃபீஸ். நான் அவளை பார்க்கும்போது இல்லை நான் அவகிட்ட பேசிகிட்டு இருந்தபோது அந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கலாம் நீங்கள். ஷி வாஸ் கோயிங் டு தி ஆஃபீஸ். அடுத்த எக்ஸாம்பிள், நான் அங்கே போனப்போ அவன் கிளம்பிட்டு இருந்தான், ஹி வாஸ் லீவிங் வென் வி வெண்ட் தேர். நாங்கள் அங்கே போனப்போ அவன் கிளம்பிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸாக நடந்துட்டு இருந்துச்சு. என்ன டைமில்? நாங்கள் அங்கே போனப்போ, வென் வி வெண்ட் தேர் ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு கண்டினியூஸாக. என்ன ஆக்ஷன்? ஹி வாஸ் லீவிங், அவன் கிளம்பிட்டு இருந்தான். ஆல்ரைட், இப்போ ஹேடுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி ஹேட் வந்து 2 பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் நடக்கும்போது அதில் எந்த ஆக்ஷன் முதல்ல நடந்துச்சோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். நான் அந்த படத்தை நீ பார்க்குறதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தேன். ஓகேயா, ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டேன், அப்போ நான் பார்த்தது தான் ஃபஸ்ட் நடந்துச்சு இல்லையா. ஸோ ஐ ஹேட் வாட்ச்ட் த மூவி பிஃபோர் யூ வாட்ச்ட் இட். ஸோ அடுத்ததும் பாஸ்ட் ஆக்ஷன் தான், அதுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, அதை யூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்த எக்ஸாம்பிள், நீ அழைப்பதற்கு முன்பே அவன் கிளம்பியிருந்தான், அதாவது நீ கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹீ ஹேட் லெஃப்ட், அவன் போனதான் ஃபஸ்ட் நடந்தது இல்லையா. ஸோ அதுக்கு ஹேட், ஹீ ஹேட் லெஃப்ட் பிஃபோர் யூ கால்டு, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ பிஃபோர் யூ கால்டு. அடுத்த எக்ஸாம்பிள், நாங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே அவள் அங்கே போயிருந்தா. ஸோ நாங்கள் போகிறதுக்குள்ளே அவள் அங்கே போயிருந்தான்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அவள் போனதான் ஃபஸ்ட் நடக்குது. ஸோ ஷீ ஹேட் கான் தேர் பிஃபோர் வி வெண்ட், ஷீ ஹேட் கான் தேர் பிஃபோர் வி வெண்ட். ஆல்ரைட், ஸோ இப்போ ஹேடையும் வாஸையும் வித் வேர்ப் என்னென்ன டென்ஸில் யூஸ் பண்ணணும் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ இங்கே நான் 5 questions கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணி எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். as usual ட்ரை பண்ணுற எல்லாருமே யூஆர் ரியலி டூயிங் வெரி வெல். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ ஆல். ஸோ இப்போ இந்த கொஷின்ஸை ரீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நான் கடையில் இருந்தேன். செகண்ட் ஒன், நான் கடை வச்சுருந்தேன். தேர்ட் ஒன், நீ பேசிகிட்டு இருந்த. ஃபோர்த் ஒன், நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே நீ பேசியிருந்த. ஃபிஃப்த் ஒன், அவங்க கொஞ்சம் பணம் வச்சுருந்தாங்க. ஆல்ரைட், ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணி எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோவை திருப்பி ஒரு தடவை பார்த்துட்டு ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரைட், ஸோ இது வந்து சப்ஸ்கிரைபர் ரெக்வெஸ்ட்டில் லெசன் நம்பர் 1. உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் லெசன் வேணும்னா எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ மேக் பண்ணி அந்த ப்ளேலிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் டேக் கேர் அண்ட் பை.